ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நாங்கள் மெட்ராஸ் இல்லை. டே ரத்தீஸ் ஒன்றும் இல்லை, இப்போ வீடியோ இருக்குல்ல, இப்போ வந்துட்டு நான் ஒரு 4 கிளிப்பு நான் எடிட் பண்ணிட்டேன், அலைன் பண்ணிட்டேன். அதை வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே ரிவைண்ட் பண்ணிடுவேன், ரிவர்ஸில் வீடியோவை மாற்றிடுவேன். ரிவர்ஸில் மாற்றினாங்க அப்புறம் திருப்பி வந்து ஃபார்வர்ட்லேயும் ஓடணும், ரிவர்ஸ்லேயும் ஓடணும். ஆனால் எனக்கு சென்டரில் ஒரு கட்டு, ஆமாம் கட்டு வேணும். டேய் மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் தான் என்னால கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு கிளிப் நெஸ்ட்னா குருவி கூடு தானே. நெட்ஃப்ளிக்ஸா என்னது? குருவி கூடு தானே நெஸ்ட்னா. டேய் டைரக்டர் இப்பெல்லாம் பேசாத டைரக்டர், கோவம் வந்து எனக்கு. டேய் நெஸ்ட்னா எனக்கு குருவி கூடு தானே தெரியும். அப்ப தெளிவா சொல்றேன், எனக்கு புரியுற மாதிரி. எங்கடா என்ன இடத்துல சிஸ்டம் ஒரே நிமிஷம். டே சவுண்டு, போர்ட்ரைட்டு, ஃப்ளைட் மோடு, டார்ச், மொபைல் டேட்டா. டே இல்லடா, நிஜமா தான்டா கேக்குறேன். என் சிஸ்டம்ல இதெல்லாம் இருக்குடா. ஐமேக்டா. ஏய் ரத்தீஷ் இங்கடா அம்சறாதே, அது எப்பறா உன்ன சொல்ற வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறாங்க. டேய் அன்னைக்கு அவன் டவுட் கேட்டால ஆடியோ டு கன்வெர்ட் பண்றதுக்கு, அது கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன்டா, வீடியோவை அப்படியே டக்குன்னு ஃபார்வர்ட் பண்ணி. வடிவேலு இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல, கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க. அதை பேக்வேர்ட் பண்ணி சென்டர்ல கட் பண்ணும்டா. எனக்கு தெரியலடா. டேய் எப்பறா உனக்கு தெரியாம இருக்கும்? 15,000 சம்பளம் வாங்குறேன். ஒரு மக்களா ஊரை ஏமாத்திட்டீங்கன்றாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. அத்தீசிரா இப்பெல்லாம் பேசுறேன். எனக்கு தெரிஞ்ச நல்ல எடிட்டர் நீ தான்டா. நீ எப்படி சொல்ல வர? போர்விக்கல் போராட்டம் வேற சொல்ற, போராட்டம் வேற என்னடா இப்படி சொல்ற? அப்ப நிஜமாலுமே அந்த வெஜிடபிள் போராட்டம் எடுத்திருக்கியாடா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இல்லடா அப்ப எபிசோட் 5 வரைக்கும் யாரா பண்ணிருக்கா? அப்ப 5 எபிசோட் யாரா பண்ணிருக்கா? ஏதோ பிரெட் ஜாமுன் ஆம்லெட், அதுக்கு என்ன கதை இருக்கா? என்னை நடிக்க வைடா, நானும் ஹீரோ ஆகணும்டா. கண்டிப்பா கண் கலங்காதரா, ஒரு நாள் நீ டைரக்டர் ஆவாடா. ஒரு வீக்கில் போராட்டம் உன்னால முடியாது எதுவுமே கிடையாது. ரத்தீஷ் உனக்கு அவன் மட்டும்தான் கண்ணு தெரியுறான், நான் கண்ணு தெரியல. மெண்டல் ஹாஸ்பிட்டல் போய் இங்க இருந்தா எப்பறம் உனக்கு கண்ணு தெரியும்? ஏன்டா இப்ப இருடா, ஒரு நிமிஷம். டேய் ரத்தீஷ், ஷார்ட் ஃபிலிம் என்னைய வச்சிருக்க மாட்டியா நீ? அப்போ அப்படி சொல்லாத, கஷ்டமா இருக்குல்லடா எனக்கு. சொல்றதுக்கு இல்லை, எனக்கும் கஷ்டமா இருக்குடா. சிரிக்காத ரத்தீஷ், வாழ்க்கை. ஒரே நிமிஷம் இவ்வளவு நேரம் அவன் கூட பேசினேன், எல்லாமே சரி. அவன் சிஸ்டத்துக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவன் இன்னும் சுஜித்துக்கு ப்ராஜெக்ட்னு எடிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவன் டவுட்டு கேட்டான், எல்லாமே பேசினேன். ஒரு 5 நிமிஷம் எனக்கு கூட உனக்கு டைம் பேசி எனக்கு இது பண்ண முடியல உன்னால. எனக்கு புரியுது ரத்தீஷ், நான் சீரியஸாக கேட்குறேன். அவனுக்கு இத்தனை நேரம் விளையாட்டு பண்ணிட்டு எல்லாமே ஒத்துக்கோ. நான் என்ன கேட்டேன், ஷார்ட் ஃபிலிம் நீ எடுக்கிற, நிறைய எடுக்கிற, அதுதான் எனக்கு ஏதாச்சும் எனக்கு அப்படி சொல்லாதடா. உண்மையா எனக்கு கோயம்புத்தூர்ல இங்கே சென்னை எதுக்கு வந்தனே தெரியலடா. உண்மையை சொல்ல போனா எனக்கு அழுகலை. சிரிக்கிறானுடா. இதே சத்தியம். ஒரே நிமிஷம் நான் என்ன கேட்டேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்றானா?
பேசாத ஒரே நிமிஷம் ரத்தீஷ், கடைசியா கேட்கறேன். நான் ஷார்ட் பிலிம் நீ எடுத்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுப்பியா மாட்டியா? டேய் நீ பையன்டா, கிறுக்கு மாதிரி ஃபர்ஸ்டே உனக்கு ஏதாச்சும் பேசுவாங்க, நான் உங்க கூட பேசணும். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது, நீ கிறுக்கா சொல்லுடா. சரி பண்ற, ஒரே நிமிஷம். எல்லாமே பண்றேன், எல்லாமே ஓகே, சத்தியமா பண்றேன். என்ன கண்டென்ட்? இப்போ எதுவுமே கண்டென்ட்ல பேசுறதுக்கு லூஸ் மாதிரி பேசாத. நீ ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்க, பரத்தங்க வந்து எடிட்டிங் கத்துக்கிட்டான், எல்லாமே பண்ணிக்கிட்டான். நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. சத்தியமா வீட்டுல இருக்கவங்களாம் நினைச்சா எனக்கு பைத்தியம் முடிச்சு நைட் நேரத்துல அழுகு வருதுடா, முடியலடா என்னால. என் வழி உனக்கு புரிஞ்சிருக்குடா உண்மையாலுமே. எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அப்புறம் உனக்கு புரிஞ்சிருக்கு. இப்படிலாம் பேசாதடா, பேசாத, சீரியஸா இப்படி பேசாத. ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு. அழுகுற என்னடாச்சு? என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய் ராகுல், எதுக்குடா அழுகுறப்ப? டேய் ஒரே நிமிஷம் நீ ஏதோ பண்ணாத, ஒரே நிமிஷம் நான் சொல்றத கேளு. டேய் அழாதடா ராகுல். டேய் சிரிக்காதடா ரத்தீஷ், என்னடா நீயும் ஓட்டிட்டு இருக்க? சத்தியமா இங்க இருக்கவங்களும் ஓட்டுறானுன்னு பார்த்தா நீயும் உனக்கு கூப்பிட்டா நீயும் ஓட்டுற, எனக்கு புரியல மச்சி. இல்ல மச்சான், என்ன மச்சி பரத் அவன்கிட்ட கூடுறா, ஏன்டா பேச மாட்டான்? என் கூட பேச பிடிக்கலையாடா அவனுக்கு? அவாய்ட் பண்றான்டா உன்னை. அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான் மச்சி நீ. அவன் என்னடா இப்படி கேக்குற நீ? மச்சி மச்சி உனக்கு அவன் ஹெல்ப் பண்றான்டா, உனக்கு சொல்லி தந்தானா எடிட்டிங்கு? கடைசி வரைக்கும் நாய் சுயநலமாவே யோசிக்கு நாய். சரி ரத்தீஷ்ட கொடு மச்சி. இப்போ நீ ரத்தீஷ்ட கொடுத்து எனக்கு சரி நீ ஒரு கதை எழுதுனீ, நீ என்ன எனக்கு கதையில இருக்கனா இல்லையா? மச்சி பரத் என்னடா நீயும் பேச மாட்டற? நீ ஏதோ ஒரு கதை எழுதுனியா, அந்த கதையில நான் இருக்கனா இல்லையா? சரி மச்சி, அது நான் இருக்கனா? அழாதடா, ஏன்டா நீ அழற? அழற மாதிரி பேசுற, புரியல மச்சி. மச்சி விளையாடாம பேசுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடா. அவனை பேச சொன்னா அவனே என்னை ஓட்டுறான், நீ என்னன்னா நீ என்னை ஓட்டுற. கோயம்புத்தூர்ல இருந்து இதுக்காடாம வச்சு நான் வந்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு கதை சொன்னீங்கன்னா நான் கிளம்பி வருவேன்டா ஏதாச்சும் பண்றதுக்கு. யாருக்கு லவ் ஃபீல்? எந்த பையன்? பையனா பொண்ணா மச்சி? குடு, என் நன்மை கிட்ட கொடு, துப்பாக்கி கிட்ட கொடு. ஏய் அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. ஒரே நிமிஷம் துப்பாக்கி கிட்ட கொடு. என்ன ஆச்சு கொடு. சரி சரி சரி, ஒரே நிமிஷம், டென்ஷன் ஆகாது. சரி சரி, சாரி சாரி. நேரத்தில் பூஜை. டேய் என்னடா நீயும் பரத் கிளியுமாவா? சரி ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். டேய் ரத்தீஷே, சரி என்னோட நடிப்பு ஓகேவா? நான் நடிக்கவே இல்லை யூடியூப்ல, எனக்கு இதுதான் வேணும். ஸ்ரீராம் அவன் இல்ல, அவன் தூங்கிட்டான்டா. ஸ்ரீராம் வந்து அவன் கதை எழுதிட்டு இருக்கான்டா, அது வரமாட்டான் அவன். நாங்க யூடியூப்ல அவன் எழுதிட்டு இருப்பான், அப்பப்போ வந்தானா என் கூட கண்டென்ட்டுக்கு வந்தானா இருப்பான், இல்லைன்னா அவன் கதை எழுதிட்டு இருப்பான் ரூம்ல. 2 கதை எழுதிட்டான், அது ப்ராஜெக்ட் பிலிமுக்கு பேசியிருக்கு. இவன் அவனு இதே பேர் சொன்னா போர்விக்கு திண்டாட்டம்டா. ஏய் சரி விடு விடு, முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடு, நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லிடு. சத்தியமா உன் பேரு நான் கேரண்டி, அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீ அசிங்க சிங்கம் போட்டு யூடியூப்ல. இல்லடா பேசுனது. ஒரே நிமிஷம், எது டென்ஷன்லாம் இல்ல. டென்ஷன் ஆகுது, நம்ம டென்ஷன் ஆகாத பாரு, எதுவுமே இல்ல மச்சி. இதெல்லாம் ஒரு கேஷுவல்டா. நீ வந்து இப்போ ஒரு வந்து டைரக்டர், நாங்க ஒரு ஆக்டர். சரி 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 ஓகே, சரி விடு. 2 பேரும் ஆகாவடி, நீயே ஒத்துக்கிட்ட, நானும் ஒத்துக்கிறேன்.
திண்டாட்டம் அது அப்புறம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கட் பண்ணிடுவோம்டா, நான் எடிட்டிங்கில் கட் பண்ணிடுவேன். சரி வைக்கிறேன், ஒரே நிமிஷம் நான் வச்சிடுறேன், அது கட் பண்ணிடுவேன். சீரியஸாக தேவையில்லாத கண்டென்ட்லாம் கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்ம பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, லைக் பண்ண சொல்லு, ஷேர் பண்ண சொல்லு. நாங்கள் மெட்ராஸ் இல்லைன்னு சொல்லு, நீட்டா பேசுறா. ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க நம்மள இப்பெல்லாம். சரி ஒழுக்கமா சொல்றேன், நாங்க மெட்ராஸ் இல்ல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எட்ட வார்த்தை பேசுறா, கட் பண்ண முடியாதுடா. ஒரே நிமிஷம் ரதீஷ், புரிஞ்சுக்கடா. சரி பீப் போட்டுக்கிறேன், இதை மட்டும் சொல்லு, நான் வச்சிடறேன். சீரியஸா இதை மட்டும் சொல்லு. எங்க நாங்க மெட்ராஸ் இல்ல சேனல் யார் சொல்லுவா? ஆனா நீ எந்த ஊரு? கோமட்டமலையா? கரும்புத்தம்பட்டி. சரிடா, சரி இப்போ என்ன வச்சிடலாமா? போதும், கண்டென்ட் எவ்வளோ நேரம் போயிருக்கு? முடிச்சிடலாம்ல உன்னை முடிக்க. டேரக்டர் 10 பைசா. சரி நாளைக்கு போட்டலாம்லடா வீடியோல, உன்னோட பர்மிஷனோட தான். இது சொல்லிட்டேன், உன் வீடியோவை போடலாமே வேண்டாமா? ரத்தீஷ் டைரக்டர். நான் பொறுப்பு. அதில் கோயம்புத்தூரில் ரத்தீஷ் டைரக்டர், போர்விக்கல் போராட்டம். சரிடா வைக்கிறேன்டா, பாய்டா. வச்சுட்டான், மதிக்கம் கூட இல்லைங்க, வச்சுட்டான் ஃபோனை டக்குன்னு. இங்கே பாருங்க எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு, காமிக்க முடியாதா? ஆக்சுவலி டேரக்டர் நாய் செல்ஃபிஸ், யாரோட செல்ஃபிஸ்? ஒரு அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன், கட்லாம் பண்ண வேண்டாம், இப்படிலாம் சொல்ல வேண்டாம்டா. அவன் வந்து இல்ல இவன் வந்து என்ன சொல்றான்னா, அவன் வந்து ரொம்ப நல்லவன் சொல்றதுதான் அப்படி சொல்ல வரான். மித்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நல்ல பையன். ஆனா கொஞ்சம் சீக்கிரவாதி. கேரக்டர் கொடுக்க மாட்டான் எங்களுக்கு. நாங்க வந்து 2 வருஷமா காலேஜ்ல இருந்து எங்களை ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட கூப்பிட மாட்டான். இல்ல அவன் வந்து 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கான். 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுக்கு 2மே நல்ல அவார்டு வாங்கியிருக்கு. நல்ல பையன். இப்ப அடுத்து போர்விக்கல் போராட்டம். ஆமா, நீங்க மறக்காம பாருங்க, இன்னொரு படம் எடுத்துட்டு இருக்கான். அவர் நம்பர் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கால் பண்ணி பேசுங்க. அது ஒழுக்கமா சொல்லிட்டாரு. என்னது படம் பேரு? போர்விக்கல் போராட்டம், போர்விக்கல் திண்டாட்டம். கதை மாத்தியாச்சு கொஞ்சம். அங்க ஏற்கனவே டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. போர்விக்கல் திண்டாட்டம் கதை வந்துச்சுன்னா உங்ககிட்ட மறக்காம சொல்றேன். அப்படி அவங்கள கான்டாக்ட் பண்ணுறேன்னா அவங்களோட நம்பரே கீழே கொடுக்குறேன், அவங்க இன்ஸ்டா ஐடியும் கீழே கொடுக்குறேன் பயோவில். வேணுன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி 18+ கண்டென்ட் இல்லை, அது காமெடியான த்ரில்லர் மூவி இல்லைங்க. அப்படியே இருங்க, ஆப்லாம் பண்ணிடாதீங்க. சீரியஸாக சிரிப்பு வருது அவன் பேசுறது, மித்தபடி வேற எதுவும் இல்லை. திருநெல்வேலியில் அது காமெடியான மூவி தாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அவன் அவார்டுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டக் ஆகுது. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான் அவார்டுக்காக. அந்த ஷார்ட் ஃபிலிம் கூடிய சீக்கிரம் அடுத்த வாரம் என்னமோ வருதுன்னு சொல்லியிருந்தான். போர்வைக்குள் திண்டாட்டம். நான் மறக்காம அவன் இதை கீழே கொடுக்குறேன். அவன் மூவி வரும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் தான் விடுவோம்னு நினைக்கிறேன். போர்வைக்குள் திண்டாட்டம். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது வந்து திடீர்னு ரேண்டமாக ஒரு கால் பண்ணது தான். ஸோ ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு இருந்த வீடியோ ஸ்டார்டிங்கே அவனுக்கு கால் பண்ணி ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் பார்த்துருந்து பாதியிலேருந்து தான் போட்டோம். ஆனால் பாதியிலேருந்து போட்டதுலேயே நல்ல நல்ல கண்டென்ட்லாம் சிக்கியிருக்கு. எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. என்னடா சொல்கிறீங்க? கண்டிப்பாக பாருங்க, துப்பாக்கி பேர் துப்பாக்கி. இந்த வீடியோட ஹேஷ்டேக் வந்து #துப்பாக்கி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அவன் பேசினது பிடிச்சிருந்தா கமெண்ட்ல ஃபுல்லாக ##. காலேஜில் அவன் பேரே துப்பாக்கி தான். ஆக்சுவலாக மெயினாக இப்போ வந்து நான் என்ன டைம்னு மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:51, ஐ மீன் அரௌண்ட் 2 AM. இப்போ தூக்கம் வரல, அதனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒருத்தனை கால் பண்ணி அது ஒரு கண்டென்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? சரி, ஓகே. இதுக்கப்புறம் நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் நாங்கள் நல்ல கண்டென்ட்டாக பார்க்குற நீ எப்படி இருந்தாலும் பார்ப்பேன் இந்த வீடியோ. தயவு செஞ்சு கோச்சுக்காத, மன உளைச்சலுக்கு ஆளாக்கிறாத. ஆனால் கண்டென்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. மன்னிச்சிரு, ரொம்ப ரொம்ப சாரி. அப்படிலாம் கேட்க மாட்டேன். பிடிச்சிருந்தா நீயும் பார்த்துட்டு கீழே துப்பாக்கி #. போட்டுவிடு. உன்னோட கமெண்ட்டுக்கு தான் நான் நல்லா. ஓகே காய்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாம் லைக் பண்ணிடுங்க. இப்போ அதுக்கப்புறம் நிறையா கண்டென்ட்ஸ்லாம் வரும். இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய்.